பாய். அங்கிளுக்கு பாய் சொல்கிறா. பாய். கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போய்க்குங்க போய்ட்டு. பஸ்ஸில் எடுத்துட்டானா? ஹாய் பிடிஎஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தான் உங்கள் ராகுல், நானும் இங்கே நலம். அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம வந்து ரேப்பிடோ தான் ஓட்ட போகிறோம். அண்டு ரேப்பிடோ ஓட்டி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அண்டு எவ்வளோ ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அப்புறம் 5 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? அண்ட் எத்தனை மணி வரைக்கும் நான் ஓட்டுவேன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு போல் ஸ்டேஷன் கனெக்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 சேலஞ்சு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த 3 சேலஞ்சில் உங்களுக்கு என்ன சேலஞ்சு பிடிக்குமோ ஸோ அந்த சேலஞ்ச் வந்து நீங்கள் ஓட்டு பண்ணுங்கள். அண்ட் எது மெஜாரிட்டியாக வருதோ அந்த சேலஞ்ச் நம்ம ஓட்டிடலாம், ஓகேங்களா? நம்ம வந்து ஸ்விக்கி ஓட்டோன்னா நம்ம வந்து இந்த ஜோனுக்கு வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுக்காக நான் வந்து ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபார்மெலாம் ஃபில் பண்ணி தந்துட்டேன். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 நாள் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நம்ம இந்த 5 நாள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த ஜோன் சேஞ்ச் ஆகிடும். இந்த ஜோன் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சிருக்கோம் ஸ்விக்கி, ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம ரேப்பிடோ ஓடிக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா? இப்போ ரேப்பிடோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட்டு கேட்டுக்கிறாரு நம்மளோட நண்பர் ஒருத்தர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கஸ்டமர் நீங்கள் ஏற்றிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் விட்றீங்க இல்லையா? ஸோ அந்த டயத்தில் நம்மளோட ரேப்பிடோ ஆப்பில் எப்படி காட்டும் அப்படின்றத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக நான் வந்து இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன், ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட்டு அதுவும் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்க, நம்ம இன்னும் ரேப்பிட் ஆர்டர் வந்து ரிசீவ் பண்ணல. ஒன்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம்னா எந்த இடத்துல போயிட்டு பிக்கப் பண்ணுமோ பிக்கப் பண்ணிட்டு எந்த இடத்துல கொண்டு போய் ட்ராப் பண்ணுமோ அந்த இடத்துல ட்ராப் பண்ணிடுறேன். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து மூவ் பண்ணலாம். வாங்க, ஃபஸ்ட் ஆர்டர் வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஓகேங்க, இப்போ நம்ம ஆன் டியூட்டி கொடுக்க போகிறோம். ஆன் டியூட்டி கொடுத்தாச்சு, ஓகேங்களா? இந்த இடத்துல லிசனிங் ஃபார் ஆர்டர்ஸ்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது. ஸ்வைப் பண்ணி விட்டு இப்போ நம்ம வெயிட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் நமக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா அப்படியே எடுத்துக்கிட்டு கிளம்புவோம். கிளம்பி போயிட்டு மொதல் ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போய் ட்ராப் பண்ண போகிறோம், ஓகேங்களா? சரி, வெயிட் பண்ணுவோம் ஆர்டர் வர வரைக்கும். இப்போ நான் அக்செப்ட் பண்ண போகிறேன், ஓகேங்களா? எத்தனை கிலோமீட்டருங்கிறது வந்து இப்போ நான் போகிற வழியில் அப்படியே பேசிக்கிட்டு போகிறேன். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல சென்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து போய்டும், இந்த மாதிரி நான் வந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் மெசேஜ் போடுவாங்க, நீங்கள் ரிப்ளை பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் ஆன் தி வேன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? இப்போ எவ்வளோ தூரம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து கோ டு பிக்கப் கொடுக்க போகிறோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கேருந்து 3 நிமிஷம் தாங்க காட்டுது. சார், இப்போ நான் வந்துகிட்டு இருக்கேங்க சார் ஆன் தி வேல. ஒரே நிமிஷம் சார், நான் ஓரம் படிக்கிறேன். இங்கேருந்து 5 மினிட்ஸ் காட்டுதுங்க சார். இங்கேருந்து 5 மினிட்ஸில் வந்துடுவேங்க சார். நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த நம்பருக்கு கால் அடிக்கிறேங்க சார். ஓகேங்க சார். ப்ரோ 2 லிட்டர் ப்ரோ. பேக் மட்டும் அடிச்சு விடுங்கண்ணா. பேக் மட்டும் அடிச்சு விடுங்க. பஞ்சராங்கண்ணா. சரி, ஓகேண்ணா. பெட்ரோல் அடிச்சிட்டேன், பட் பஞ்சரை பார்க்காத விட்டுட்டேன் குமார். வாங்க, இந்த அண்ணன் வேறு வந்து அர்ஜென்ட்டு போல் 2 டைம் கல் அடிச்சிட்டாரு. சாரி, 3 டைம் கல் அடிச்சிட்டாரு. இந்த அண்ணனை விட்டுட்டு தான் அடுத்து நம்ம வேலையை பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கோசரம் வெயிட் பண்ணுறாங்க இல்லையா? அவங்க காசு பே பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து வெயிட் பண்ண விடக்கூடாது. இந்த ஹெல்மெட்டை வச்சுக்கிட்டு ரொம்பவே சிரமங்க, கட்டி விடணும். ஆக்சுவலாக நம்ம ஸ்விக்கி திங்கக்கிழமை வந்து ஓட்ட போகிறோம். ஸோ அதனால இன்னும் கட்டாமல் வச்சுருக்கிறேன். அரணக்கயிறு ஒன்று இருக்குது, அதை வச்சு இறுக்கி கட்டி விட்டலான்னு பார்த்தேன். சரி, ஓகே, நம்ம இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவோம் அன்றைக்கி. இப்போ இந்த ஆர்டரை முடிச்சுட்டு நம்ம டக்குன்னு ஆஃப்லைனை தொட்டு நம்ம போய்ட்டு பஞ்சர் கடையில் வச்சுட்டு பஞ்சரை சரி பண்ணிவிட்டு அப்புறமே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அந்த அண்ணன் கிட்டே வந்துட்டோம். கரெக்டாக 1 நிமிஷம் தான் கட்டுது இங்கேருந்து. ட்ரைவ்டு கோ டு பிக்கப். அண்ணா, ஓடிபி உங்களுக்கு எதாவது வந்துச்சாங்கண்ணா? ஓடிபி எதாவது ப்ரோ தப்பாக போனோன்னா சொல்லுங்கள் ப்ரோ. ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் வந்துச்சிங்க ப்ரோ, அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டார் அவர். அதுக்கடுத்து தான் நீங்கள் போட்டீங்க ஆர்டரு.
சாரிங்க ப்ரோ, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, காற்று அடிக்கலாம் தான் போனேன், கடைசியாக பஞ்சர்ன்ட்டார் அந்த அண்ணன் பெட்ரோல் அடிக்கிற பக்கம். நானும் படிச்சுக்கிட்டு தாங்க ப்ரோ இருக்கிறேன் வந்து. அப்படியா? ஆமாங்க ப்ரோ. சரி, பார்ட் டைமாக தான் யூடியூப் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படியே. நான் உங்களைய ப்ளர் பண்ணிடுறேன் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவும் ப்ளர் பண்ணிடுவேன் ப்ரோ உங்களைய. ஏன் இல்லை இருக்கட்டுமா ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ப்ளர்னா உங்கள் ஃபேஸ் தெரியாத மாதிரி போட்டுறேன். யூடியூப்ல இருக்கேனா? ஆமாம் ப்ரோ. இல்லை ப்ளர் பண்ணிட்டுமா இல்லை என்ன பண்ணிட்டு ப்ரோ? அந்த மாதிரி ஃபோனில் வேறு இருந்தேன் நான். இல்லை அதெல்லாம் கட் பண்ணிடுறேன் ப்ரோ. நான் அது டைம் லேஸில் போட்டுருவேன். நீ பேசுகிறதெல்லாம் ஒரு மூச்சு கூட வராது ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏறி உட்காந்தது ஃபேஸ் போட்டால் இல்லை ப்ளர் பண்ணிடுவா ப்ரோ? ஃபேஸ் போடுங்க. ஓகே ப்ரோ. பட் ஃபோனில் வாய்ஸ் எல்லாம் வர வேணாம். அதெல்லாம் வராது ப்ரோ. பட் இப்போ நடந்த கான்வர்சேஷன் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் அதான் சொல்லிட்டேன். ஒரு சில பேர்லாம் சொல்ல மாட்டாங்க ப்ரோ, யூடியூப் பண்ணுறாங்களாம். சொல்லிடணும்ல ப்ரோ. ஹெல்மெட் சரியாக தெரியல, பட் ஏதோ வச்சுருக்கீங்கன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. அப்படியா ப்ரோ? நாம் நேர்மையாக இருக்கணும்ல. சரி, அதான் சொல்லிட்டேன். 1000 ரூபா பிடிங்கிருவாங்க ப்ரோ. நிறைய முறை பிடிங்கிருக்காங்க என்கிட்டருந்து. ஆமாம், அதனால தான் நான் வந்தோடனே எடுத்து வந்தேன். எனக்கே சிரமம் தான் ப்ரோ, இந்த முன்னாடி வச்சு கொண்டு வரது டேங்க் கிட்ட ஹெல்மெட்டை. சரி, அப்புறம் ஒரு சில பேர்லாம் கொண்டு வர மாட்டாங்களா, ஒரு சில பேர் கொண்டு வருவாங்க. அதாவது அவங்க வேலைக்கு ஆஃபீஸுக்கு போவாங்க இல்லைங்க ப்ரோ, அவங்களாம் ரெகுலராக ரேப்பிடோ தான் நம்ம வருவோம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களாம் அப்படியே கொண்டு வந்துடுவாங்க ஹெல்மெட்டை. ஒரு சில பேர் அர்ஜென்ட்டாக இப்போ பாதி தூரத்தில் இருந்து அப்படியே பிக்கப் ஆகி வர மாதிரி இருந்தால் அவங்களாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க ப்ரோ. ஸோ அப்படின்ற போது இந்த ஹெல்மெட் அப்படியே கொடுத்துருவோம் ப்ரோ. நான் அதுக்கு என்னப்பா பண்ண முடியும்? கீழே விழுந்தீங்கன்னா 2 பேருக்கு தானே அடிப்படும், ஃபைனை கட்டிட்டு போயிருங்க அப்படின்றவாங்க. மேப்பை விட ஒரு சில பேர் லோக்கலாக இருக்காங்களா ப்ரோ, அவங்களாம் டக்குன்னு சொல்லிடுவாங்கன்னு வச்சுங்களேன், டக்குன்னு போயிடுவோம். சென்னை கிடையாது. அதை சொன்னீங்களே ப்ரோ நீங்கள். அப்படியே கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் ப்ரோ இருக்கும். ஒரு ரூட்டெல்லாம் எங்கே இருக்குது, அதை ஒன்ஸு பிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மேப்பே பார்க்க தேவையில்லை ப்ரோ. ஆமாம் ப்ரோ, நான் நாமக்கல் ப்ரோ. ஆமாம், எனக்கு இன்னும் 2 மாதம் கோர்ஸ் இருக்குது. ஒரு கோர்ஸ் எடுத்துருக்கிறேன் வந்து ஐடி ப்ரோ, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஃப்ரண்ட் எண்டு முடிஞ்சிருச்சுங்க ப்ரோ, இன்னும் பேக் எண்டு மட்டும் இருக்குது. பேக் எண்ட் போயிட்டு இருக்குது. அது முடிஞ்சிச்சுன்னா நான் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படியே சைடில். அதெல்லாம் முடிச்சிட்டுனா அப்படியே சர்டிஃபிகேட் கிடச்சிரும். அப்புறம் சர்டிஃபிகேட் கிடச்சதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக நம்ம பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணணும். கொல்லிமலைங்களா ப்ரோ? கொல்லிமலைன்னா சேந்தமங்கலம் ரோடு. சேந்தமங்கலம் தான் சொல்கிறீங்க? சேந்தமங்கலம் ரோடு வரிசையாக ஜாலியாக போகுது. நாமக்கல்லேருந்து சேந்தமங்கலம் போகணும். நான் அதுக்கு முன்னாடியே ஒரு ஏரியா, எங்கள் ஃப்ரெண்டு வீடு தான். ஓகேங்க ப்ரோ. வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அவன் பைக்கில் கூப்பிட்டு போகிறான். ஐயோ, சிட்டிலாம் வீடு தான் பார்க்க முடியாது, சோப்பாக தான் இருக்கும். கஷ்டமாக இருந்துச்சு ஓட்டுறதுக்கு வண்டி. உங்களையும் சேஃபாக கொண்டாந்து இறக்கணுன்ற விஷயம் தான் பொறுமையாக வந்தேன். சரி, ஓகே ப்ரோ, பட்டா கம்ப்ளீட் ரைடு. எவ்வளோ கட்டுதுன்னா 53 ரூபாங்க ப்ரோ. அப்புறம் அவருக்கு தெரியுமா ஏதாவது பஞ்சர் கடை எங்கே இருக்குதுன்னு? கிருஷ்ணா 53 ரூபா பே பண்ணியிருக்காருங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. கலெக்டட் பண்ணிட்டேன். ஓகேங்க ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ப்ரைஸு, அதிகமாக இருக்கும். சின்ன கடை தானே ப்ரோ. சரி, இப்போ நான் 5 ஸ்டார் இவருக்கு கொடுக்க போகிறேன். அப்புறம் டைம்லி, பொலைட், ஃப்ரெண்ட்லி, அதர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் இவருக்கு. ஓகேங்களா? டன்னு கொடுத்துடலாம். சேஃப் ரைடுன்னு சொல்லிட்டு வருது. இப்போ ரெடி ஃபார் நெக்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா? இதை கொடுத்தோம்னா அடுத்த ஆர்டருக்கு போயிடும். நம்ம டக்குன்னு என்ன பண்ணுறோம்னா ஆஃப் பண்ணிடலாம் ஆர்டரை. இப்போ நான் ஏன் ஆஃப் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போயிட்டு பஞ்சர் கடையில் போயிட்டு பஞ்சரை வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? வாங்க. பஞ்சர் பேக் டயர்ண்ணா. ஓட விட்டுட்டாங்கண்ணா. சரிங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். பஞ்சரை சரி பண்ணிட்டு அப்படியே கிளம்புவோம். ஆக்சுவலாக டயர் தேஞ்சு போயிடுச்சாமா. இன்னும் எத்தனை நாள் தாங்கலாம் சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நண்பர்களே, இப்போ நம்ம வந்து ஆன் டியூட்டி கொடுக்க போகிறோம். என்னோடய டயரு ஃபுல்லாக தேஞ்சு போச்சாங்க. கஷ்டமாக இருக்குது. எப்போ என்னாலும் போக வாய்ப்பு இருக்குது.
பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும்பா. இப்போதைக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, டயரோட அந்த பின் இருக்குது இல்லையா, அது காற்றுக்கு இறக்கும் இல்லையா, ஸோ அந்த பின்னு தான் போயிடுச்சு. அந்த பின்னு போனனால காற்று ஃபுல்லாக இறங்கிடுச்சு. ஓகேங்களா, இதனால தான் 2 முறை நம்ம அடித்தோம், ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இந்த முறை பின்னை வந்து செட் பண்ணி தந்தாங்க, 50 ரூபா வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் எனக்கு தெரிஞ்சு முறை பின்னு போய் நான் வந்து சரி பண்ணது. ஆர்டர் வந்துருச்சுங்க. அடுத்த ஆர்டரு மணிப்பாக்கத்தில் எடுத்து பெருங்குடி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு கொண்டு போய் விடணும். ஓகேங்களா, ஸ்க்ரீன்ஷாட்டில் வரும் பார்த்துங்க. அக்செப்ட் கொடுக்க போகிறேன். பிக்கப் வந்து 0.7 கிலோமீட்டரு, ட்ராப்பு 9.7 கிலோமீட்டரு, அக்செப்ட்டு. இப்போ நம்ம வந்து என்ன மெசேஜை சென்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நானும் அந்த அண்ணனும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தள்ளுவண்டி கடை சைக்கிள் இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த சைக்கிளை வந்து அந்த அண்ணன் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம வண்டிக்கு வந்துட்டு பஞ்சர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தாரு. டயரை சுற்றி தேய்ச்சி பார்த்தாரு, ஒன்றுமே ஆகலைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னு வந்து செக் பண்ணும்போது பின்னு தான் போயிடுச்சு போல். அதனால வந்து பின்னை மட்டும் மாற்றினா போதும்னு சொல்லிட்டு 50 ரூபா ஆகும் தம்பி அப்படின்னாங்க. சரி ஓகேங்க, நான் பண்ணி தந்துருங்க அப்படின்னு சொன்னேன். அரைவுடு ஸ்டார்ட் ரைடு. ஓடிபி எப்படி சொல்லுங்க? ஓடிபி சொல்லு. சாரி, ஹலோ 809. ஓகே, லாக் பண்ணுறீங்களா? ஆமாம் ப்ரோ, லாக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பொண்ணுங்களை இருந்தால் கண்டிப்பாக ப்ளர் பண்ணிடுவேன். அதெல்லாம் நான் ஒன்று மறந்துட்டேன், உங்களுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன். இதை நானும் மறந்தே போயிட்டேன். போலீஸை பிடிச்சாங்கன்னா 6 ரூபா போட்டுறாங்க ப்ரோ. ஆறுன்னு வேறு சரியா இல்லை ப்ரோ, கஷ்டமாக இருக்குது தோட்டத்துக்கு. நான் வந்த உடனே என்னை ஸ்கேம் பண்ண பார்த்தாங்க ப்ரோ. ரூம்மேட்டு தான், பிஜிஎஸில் இருந்தேன். வந்த உடனே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் நம்ப வச்சார். மலேசியா போயிட்டு வந்து அப்படி ஸ்டேட்டஸ்லாம் போட்டார். நானும் பார்த்தேன். என்னோட சேர்ந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். சரி பழகிட்டோம், சரி ஓகே வந்து என்னன்னு கேட்குறேன், அதுக்கப்புறம் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் வர சொன்னார். நானும் போனேங்க ப்ரோ. போயிட்டு அங்கே போய் பேசினா டாமினேஸ்க்கு வர சொன்னாங்க. என்னடா இது, ஏதோ ஸ்கேமை தான் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். நான் இப்போ வீடியோலாம் எடுக்கல. அவங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் வேலை தான். இப்போ நாங்கள் சிங்கப்பூர் அங்கே இருக்கக்கூடிய கம்பெனியோட டைப் வச்சுருக்கிறோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆக்ட் ஆகும். சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்குது இல்லைங்க ப்ரோ. ஓகே, அந்த மாதிரி லைனில் வந்து வேலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கு பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 லட்சம் கேட்குறாங்க ப்ரோ. ஒரு 10,000 20,000 சொன்னால் கூட ஏதோ யோசிக்கலாம். அதுவே நான் தரமாட்டேன், அது ஒரு விஷயம். அதான் சொல்லுவாங்க ப்ரோ, கொஞ்சம் சேஃபாக இருன்னு. ப்ரோ ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குதாங்க ப்ரோ? கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குதா? லெஃப்ட்டு தானே ப்ரோ? ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறீங்களா ப்ரோ நீங்கள்? எல்என்டி இல்லைங்களா? சரி ஓகே ப்ரோ. ஒரு லெவலுக்கு மேலே ஸ்பீடு போனால் இழுக்க ஆரம்பிச்சிருது ப்ரோ வண்டி, அதுதான் பிரச்சனை. கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போய்க்குங்க போய்ட்டு. பஸ்ஸில் இடிச்சிட்டாரு காருக்காரரு. பிடிக்கிறாங்களா? ஐயோ ஐயோ, ரேப்பிடோ வாங்கக்கா. சரி ஓகேங்க, இந்த அங்கா அப்படி ஹெல்மெட். ஓகேங்க, பரவாயில்லைங்கக்கா, உட்காந்துக்குங்க. கொஞ்சம் சேஃப்டியாக உட்காந்துங்கக்கா, கொஞ்சம் சேஃப்டியாக உட்காந்துங்கக்கா. பின்னாடி பாப்பா உட்காந்துட்டியா நல்லா? ஓகேங்க, ஸ்டார்ட் ரைடு 037. கூகுள் பே பண்ணலாமா? கூகுள் பே பண்ணிடுங்கக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கக்கா. அக்கா ஸ்லோவாகவே போகிறேங்க்கா.
ஓகேங்க, பாப்பா வராங்க, சரி அதனால. இதானேங்கக்கா? ஓகேங்கக்கா. ஆ 60 ரூபாங்கக்கா. ஓகேங்கக்கா, பரவாயில்லைங்கக்கா, தேங்க்ஸ். பாப்பா பாய். பாய். அங்கிளுக்கு பாய் சொல்கிறா. பாய். 5 ஸ்டார் கொடுத்துட்டு டைம்லி, ஃப்ரெண்ட்லி, பொலைட், அதர் டன்னு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏர்னிங்கன்றது எல்லாமே லாஸ்ட்டாக சொல்கிறாங்க. போய்ட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து எவ்வளோ தூரம்னு பார்க்கலாம் நம்ம இடத்துக்கு. அதாவது இங்கேருந்து நான் 28 நிமிஷம் ட்ராவல் பண்ணி போகணுங்க, நான் இருக்கிற இடத்துக்கு மறுபடியும் போகணுன்னா. நண்பர்களே, நான் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கிறேன். நம்ம சேலஞ்சு பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சேலஞ்சு பண்ணும்போது நான் அப்பப்போ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஹாண்டடான பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி பிளேஸுக்கு போய்ட்டு நான் உங்களுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஓகேங்களா, சும்மா எப்படி இருக்குது அந்த இடத்த அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். என்ன சொல்கிறீங்க? நைட்டு ஒரு 12 மணிக்கு எனக்கே பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் போய் பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குதுன்னு. நமக்கு ஸ்விக்கியோட ஐடி இந்த இடத்துல ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னா கண்டினியூஸாக நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்போது அந்த டைம் நம்ம வந்து கோஸ்ட் பிளேஸுக்கு போயிட்டு நம்ம வந்து விசிட் பண்ணி அந்த இடம் எப்படி இருக்குது, நைட் டைமில் எப்படி த்ரில்லாக இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஏன்னா நான் ஆர்டர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு நைட் ஆகிடும். மோஸ்ட் ஹாண்டடான ஏரியாவுக்கு போயிட்டு விசிட் பண்ணிட்டு வந்தோம்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஆக்சுவலாக இப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் வரும் நான் எத்தனை ஆர்டர் எடுத்தேன், எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு புட்டு வைக்க போகிறேன். என் ஃபோன் வேறு ஹேங் ஆகிடுச்சு, ஒரு செகண்ட் இருங்கோ. நம்மளோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ தெரியுமா? 187 ரூபா 35 பைசா. உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் ஆட் பண்ணுறேன். மேலே பார்த்தீங்கன்னா டுடே ஏர்னிங்ஸ்னு சொல்லிட்டு இருக்குதான் 187 ரூபா 35 பைசா. இதில் ரேப்பிடோ வேலட் பேலன்ஸ்னு சொல்லிட்டு -4.94 போட்டிருக்குது. எல்லாத்தையும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன், அப்போ தான் தெரியும். அடுத்து வந்து டுடே ஏர்னிங்ஸ் வந்து 187 ரூபா 35 பைசா. ஓகேங்களா, வியூ ரேட் கார்டில் போய் தொட்டு பார்ப்போம். 10லேருந்து 100 கிலோமீட்டருக்கு ப்ளஸ் 12.5 பெர் கிலோமீட்டர் ஆமாம். ஓகேங்களா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அப்படியே இதையும் நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன், பார்த்துக்குங்க. நம்ம எப்போ லாகின் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு லாகின் பண்ணோம். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 மணி ஆகிடுச்சு. ஓகேங்களா, கரெக்டாக 6-7, ஸோ 2 மணி நேரம் வந்து நம்ம ஓட்டியிருக்கிறோம். வெறித்தனமாக ஓட்டியிருக்கிறோம், வெறித்தனமாக ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். சரி, ஓகேங்களா, அவ்வளோதான். மொத்தமாக 2 ஜிபே பண்ணாங்க, ஒருத்தர் வந்து கேஷ் கொடுத்தாங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க. எவ்வளோ ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். விலாக் வந்து நல்லபடியாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு சூப்பரான அட்டகாசமான வேறு லெவலில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ரேப்பிடோ தான் ஓட்ட போகிறேன். ரேப்பிடோ எப்போ ஓட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஓட்ட போகிறேன், 7 to 11. ஓகேங்களா, எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் பிடிஆர். ஓகே, பாய்.